ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி ஆரி ஃபேஷன் டிசைனர். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 7ல் சீம் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோவில் உங்களுக்கு கர்ச்சீஃப் ஸ்டிச்சிங் தான் நான் போட்டிருக்கணும். ஆனால் கர்ச்சீஃப் ஸ்டிச்சிங் போன வீடியோலேயே உங்களுக்கு ஆட் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு சீம் ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஆட் பண்ணியிருக்கேன். அதே இதை நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்ட்டையும் கேட்டதுக்கப்புறம் அவங்களும் ஓகே மேம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டிச்சஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்மளுக்கும் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிச்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆடில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதேமாரி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்டிச்சஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சஸை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சீம்னா என்ன, சீம் அலவன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சீம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சீம்னா ரெண்டு கிளாத்தை ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஸ்டிச்சிங் போட்டு தான் ஜாயின் பண்ணுவோம். அந்த ஸ்டிச்சிங் தான் சீம். ஓகேங்களா? தையலுக்கு பேர் தான் சீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சீம் அலவன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சீம் அலவன்ஸ் அப்படின்னா நம்ம கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான அளவை விட ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அப்படி இல்லைன்னா 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ கூட விடுவோம். சரிங்களா? அந்த ஸ்டிச் பண்ணுற கிளாத்தை பொறுத்து நம்ம விடுவோம். ஓகேங்களா? அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு சீமுக்கும் சீம் அலவன்ஸுக்கும் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னாலும் இந்த பிக்சரை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இதில் இந்த டாட்டாக ஒரு லைனாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டிச்சஸ். ஓகேங்களா? அதுதான் சீம். ஓகேங்களா? சீம் அலவன்ஸ்னால் ஸ்டிச்சஸ் போக மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை தான் நம்ம சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கிளாத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெஷர்மெண்ட் பார்க்கலாம். சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட்டை நான் போன வீடியோவில் சொல்லாமல் விட்டுட்டேன், அதனால தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் 1/4 இன்ச் எது, 1/2 இன்ச் எது, 3/4 இன்ச் எது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கு உடையில் சின்னதாக பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். நம்ம அப்படியும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரியும் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒன்றை விட்டுருங்க, அதாவது இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, அதனால இந்த ஒன்றுலேருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஒன்றை விட்டுருங்க. ஓகேங்களா? விட்டுட்டு இப்போ அந்த 1 பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து இப்போ கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 8 பாயிண்ட்டும் சேர்ந்ததான் உங்களுக்கு 1 இன்ச். ஓகேங்களா? இப்போது இதில் அந்த 1 பக்கத்தில் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது 1/8 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது 2/8, அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது 3/8, அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது 4/8, அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது 5/8, அதுக்கு அடுத்தாப்பில் 6/8, அதுக்கு அடுத்தாப்பில் 7/8, அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிறது 8/8. ஓகேங்களா? இந்த 8/8 சேர்ந்ததான் உங்களுக்கு 1 இன்ச் கணக்கு வரும். ஓகேங்களா? இப்போ அந்த 1/8ம் 2/8ம் சேர்ந்ததான் உங்களுக்கு 1/4 இன்ச். ஓகேங்களா? அப்புறம் 3/8ம் 4/8ம் இருக்குது பார்த்தீங்களா, அது சேர்த்து அந்த 1/8லேருந்து 4/8 வரைக்கும் சேர்த்து உங்களுக்கு 1/2 இன்ச் வரும் கணக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5/8ம் 6/8 இருக்குது பார்த்தீங்களா, அது 1/8லேருந்து 6/8 வரைக்கும் உங்களுக்கு 3/4 இன்ச் வரும். ஓகேங்களா? லாஸ்ட்டாக 7/8ம் 8/8 வரைக்கும் உள்ளது தான் உங்களுக்கு 1 இன்ச். ஓகேங்களா? இப்போ இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அதை 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அந்த மாதிரி கூட சொல்லலாம், அப்படி இல்லைன்னா 1/8 2/8 அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் இதுக்கு அடுத்தாப்பில் வர இன்ச்சஸ்க்கும் இதே மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாத்தில் எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? கிளாத்தில் எல்லா கிளாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படின்னு ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? லைனிங் கிளாத்தை தவிர. ஓகேங்களா? அதே மாதிரி சில கிளாத்தில் தான் நீங்கள் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும், சில கிளாத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 2 பக்கமே உங்களுக்கு இந்த டிசைன் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கிரேப் சில்க் சாரீலாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுலேயுமே நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இது காட்டனில் நைட்டி மெட்டீரியல்ஸ். சரிங்களா? இதில் நம்ம எப்படி நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல பக்கம்னா என்ன கெட்ட பக்கம்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம ஒரு கிளாத்தை ஸ்டிச் பண்ணி போட்டோன்னா அது வெளியில் தெரியும் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நல்ல பக்கம். நம்ம பாடியோட டச்சாக இருக்கும் பார்த்தீங்களா உள்ள, அது உங்களுக்கு கெட்ட பக்கம். சரிங்களா? வெளியில் தெரியுது நல்ல பக்கம், உள்ளே தெரியுது கெட்ட பக்கம். ஓகேங்களா?
இப்போ இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத்தில் இந்த பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது எவ்வளோ அழகாக நல்லா டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஸ்டிச் பண்ணி போட்டாலும் இந்த மாதிரி வெளியில் தான் தெரியும் சரிங்களா. இது வந்து நல்ல பக்கம் ஓகேங்களா. அதே உள் சைடு பாருங்கள், உங்களுக்கு அந்த பிரிண்ட் வந்து லைட்டாக தான் தெரியும். இது வந்து உள் பக்கம் சரிங்களா. நம்ம ஸ்கின்ல போட்டாலும் இதுதான் நம்மளுக்கு வந்து உள்ளே வரும் ஓகேங்களா. அதனால இது உள் பக்கம் ஓகேங்களா. இப்போ ஸ்கின்ல நம்ம வந்து இந்த கிளாத்தை இப்படி தான் ஸ்டிச் பண்ணி போடுவோம். உள்ளே இருக்கிறதுனால இது உள் பக்கம், இது வெளியில் இருக்கிறதுனால இது வெளிப்பக்கம் ஓகேங்களா. உள்ளே இருக்கிறது கெட்ட பக்கம், வெளியில் இருக்கிறது நல்ல பக்கம் சரிங்களா. இப்போ இந்த நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சில கிளாத்தில் வந்து ஒரு சைடு வந்து நல்லா டார்க்காக தெரியும், ஒரு சைடு வந்து லைட்டாக தெரியும். அப்படிங்கும்போது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ நான் கிரேப் சில்க் சாரீ சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் வந்து 2 பக்கமே உங்களுக்கு ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் அதில் எப்படி நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த கிளாத்தோட கரைக்கட்டு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வரோம்ல அந்த சைடு கிடையாது, கரைக்கட்டு சைடு சரிங்களா. அந்த கரைக்கட்டு சைடில் வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும். இப்போ இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு. அதே அதுக்கு ஆப்போசிட் சைடு உள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி தான் உங்களுக்கு கிரேப் சில்க் சாரி பூனம் சாரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு உள் சைடு வந்து உங்களுக்கு லைட்டாக தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எது உள் பக்கம் எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஓகே, இப்போ எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சீம் அலவன்ஸ் எது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க இதில் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ நான் வந்து குட்டியாக 2 கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சு இருக்கட்டும், வித்து வந்து ஒரு 5.5 இன்ச்சு இருக்கட்டும் ஓகேங்களா. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 20 கிளாத் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் தான் சீம் ஸ்டிச்சஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. அப்புறம் வந்து இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது கெட்ட பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. ஒரு கிளாத்தில் நல்ல பக்கமும் ஒரு கிளாத்தில் கெட்ட பக்கமும் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போது உங்களுக்கு நல்ல பக்கம்னா என்ன கெட்ட பக்கம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இந்த பிரிண்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல பக்கம், பிரிண்ட் இல்லாமல் லைட்டாக இருக்கிறது வந்து கெட்ட பக்கம் சரிங்களா. இப்போ இந்த 2 கெட்ட பக்கமும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா. ஒன்றை பார்த்து ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கணும். வெளி சைடில் 2 பக்கமும் நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா. அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்ல பக்கத்தை வந்து உள்ளே இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னொரு நல்ல பக்கமும் உள்ளே தான் இருக்கணும் சரிங்களா. கெட்ட பக்கம் வந்து 2 பக்கமும் வெளியில் இருக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும். கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி இது 2மே நீங்கள் பார்த்துட்டு தான் ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாருமே இதை வந்து கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. ஓகே, இப்போ இதில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் வந்து நான் ஒயிட் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் எனக்கு ஸ்டிச் பண்ணி ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி எனக்கு ஸ்டிச் பண்ணி ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறது வந்து ப்ளைன் சீம்ஸ் சரிங்களா. இதுக்கு நான் வந்து ஒரு 1 இன்ச்சில் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். இது சும்மா ஒரு குத்து மதிப்பாக தான் போட்டிருக்கேன் சரிங்களா. இதில் 1/2 இன்ச் கூட போடலாம். இந்த ஸ்டிச்சை எப்படின்னா ஒரு 2 கிளாத்தை நம்ம ஜாயின் பண்ணுறது தான் ப்ளைன் சீம்ஸ் சரிங்களா. நம்ம 2 கிளாத்தை மோஸ்ட்லி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் ஜாயின் பண்ணுவோம் ஓகேங்களா. இதோட நேம் வந்து ப்ளைன் சீம். இந்த ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த த்ரெட்டை கட்டிடுங்க. அதுமாரி எண்டிங் சைடுமே இந்த த்ரெட்டை கட்டி ஸ்டிச் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ அவ்வளோதாங்க, இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த கிளாத்தை நல்லா விரித்து வச்சுட்டு நீ விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டிச் அவ்வளோதாங்க. இப்போ இந்த கிளாத்தை ஸ்டிச் பண்ணும்போது நல்ல பக்கமும் நான் உள்ளே வர மாதிரி வச்சுருக்கிறதுனால விரிச்சு விடும்போது அந்த நல்ல பக்கம் மேலே இருக்குது, கெட்ட பக்கம் வந்து உள்ளே இருக்குது சரிங்களா. நம்ம 2 கிளாத்து ஜாயின் பண்ண போகிறோன்னா அந்த சீம் அலவன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கெட்ட பக்கம் தான் இருக்கும் சரிங்களா எல்லா கிளாத்துலேயுமே. அதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் ஸ்டிச் ஓகேங்களா. இப்போ நம்ம பிளெயின் ஸ்டிச் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டிச் போட போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா. இப்போ நான் 2 நல்ல பக்கமும் உள்ளே வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த பிளெயின் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, 1/2 இன்ச் அப்படி இல்லைன்னா 1 இன்ச் கூட நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் பிளெயின் ஸ்டிச் பண்ண மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டார்டிங்கில் அந்த த்ரெட்டை கட்டியிருக்கேன், எண்டிங் சைடுமே அந்த த்ரெட்டை கட்டியிருக்கேன் சரிங்களா. இப்போ அந்த கிளாத்தை 2ஆக விரிச்சிட்டு இந்த மாதிரி நீ விட்டுக்கோங்க சரிங்களா. நீவி விட்டுட்டு அந்த பிசுறு எந்த சைடு இருக்கோ அந்த சைடுக்கு மேலே அந்த நுனியிலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் சரிங்களா. அதை வந்து ப்ரெஸ் தையல் கூட சொல்லுவாங்க தெரியுமா, அதே ஸ்டிச் தான் டாப் ஸ்டிச் ஓகேங்களா. அதோட நேம் வந்து டாப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச்சுமே நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இதையுமே நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா.
நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா லேப்டு சீம் ஸ்டிச் ஓகேங்களா. இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா அதே ஸ்டிச் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணோம் ஓகேங்களா. இப்போ இந்த 2 கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு சிங்கிள் கிளாத்தை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்காவது ஒரு 1/4 இன்ச்சுக்காவது ஃபோல்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீ விட்டுக்கோங்க. 2 கிளாத்துலையுமே நல்ல பக்கம் வந்து மேலே தான் இருக்கணும். அதில் ஒரு நல்ல பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இன்னொரு நல்ல பக்கத்தில் மேலே இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ இதில் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து ஹேண்டு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஹேண்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இதுவும் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்டிச்சும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சு, இதுவும் உங்களுக்கு ஒன்று போல் தான் பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் திருப்பி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 தையல் உங்களுக்கு தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தையல் தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இதுதான் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச் வந்து சைடை ஜாயின் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சைடை ஜாயின் பண்ண முடியல, ஆனால் இந்த ஸ்டிச் தான் போடணும் அப்படிங்கப்பட்ட இடத்துல தான் இந்த ஸ்டிச்சை போடுவாங்க ஓகேங்களா. 2க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கு ஃபியூச்சர் கிளாஸில் புரியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளாட் ஃபில் சீம் ஸ்டிச் ஓகேங்களா. இந்த ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நல்ல பக்கம் வந்து 2 பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க, அதேமாதிரி கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுக்கு கண்டிப்பாக சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் இருக்கணும் ஓகேங்களா. ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு மடிப்போம், அதுக்காக சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் இருக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ணதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே அந்த த்ரெட்டை கட்டிடுங்க, அதேமாதிரி எண்டிங் சைடும் அந்த த்ரெட்டை வந்து கட்டிடுங்க ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத்தை 2ஆக விரிச்சுக்கோங்க ஓகேங்களா. விரிச்சுட்டு அந்த கெட்ட பக்கம் வந்து மேலே வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ மேலே அந்த சீம் அலவன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத்தையுமே இந்த மாதிரி 2ஆக விரிச்சிட்டு இந்த மாதிரி நீவி விட்டுக்கோங்க ஓகேங்களா. நீவி விட்டுட்டு அதில் ஒரு சைடில் உள்ள கிளாத்தை மட்டும் கொஞ்சம் போல் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேப்புக்கு கட் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா. கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து லாங்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை வந்து இந்த கிளாத்துக்குள்ளே மடித்து இந்த சைடு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும் ஓகேங்களா. நான் இப்போ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுமையாகவே பாருங்கள். இப்போ இந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்தோட சேர்த்து தான் ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பெரிய கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் நம்ம எதுக்கு போடுவோம் அப்படின்னா, லுங்கியில் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, மூட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச் தான் இது. ஆனால் அதில் வந்து வேறு மாதிரியே ஸ்டிச் பண்ணலாம். அது வந்து நான் லுங்கி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா. இதே மெத்தடில் அதுலேயும் ஸ்டிச் பண்ணணும் ஓகேங்களா. இதே ஸ்டிச்சை நம்ம வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபியூச்சர் கிளாஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேண்டுவா மார்க்கர் சீம் ஓகேங்களா. இந்த ஸ்டிச்சுமே இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃப்ளாட் ஃபெல் சீம், அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம ஹேண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுக்கு நான் இப்போ வந்து நல்ல பக்கம் வந்து 2 பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 1 இன்ச்சு கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இப்போக்குள்ளே ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு எண்டு நாட் போடணும், அதே மாதிரி எண்டிங் சைடும் ஒரு எண்டு நாட் போட்டு தான் முடிக்கணும் ஓகேங்களா. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை 2ஆக விரிச்சுக்கோங்க ஓகேங்களா. விரிச்சிட்டு இந்த மாதிரி நீ விட்டுக்கோங்க. நீ விட்டுட்டு அந்த கிளாத்தை அப்படியே திருப்பி போட்டுருங்க சரிங்களா. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த கிளாத்தோடு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹேண்ட் ஒர்க் ஸ்டிச்சஸ் போட போகிறோம் சரிங்களா. ஹெம்மிங் ஸ்டிச் போட போகிறோம். இந்த கிளாத்தில் வந்து ஒரு கிளாத்தை கட் பண்ணி தான் முன்னாடி ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம் சரிங்களா. இதில் வந்து கட் பண்ணக்கூடாது, 2மே நம்ம ஒன்று போல் மடித்து தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹேண்ட் ஒர்க் நீடில் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டாண்டில் போட்டிருக்கேன். டபுள் ஸ்டாண்டில் போட்டுட்டு நம்ம ஹெம்மிங் ஸ்டிச்சஸ் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, ஃபேன்சி ஹெம்மிங் ஸ்டிச், அந்த ஸ்டிச் தான் இதுலேயும் போட போகிறோம் சரிங்களா. அப்படி போடும்போது ஒரு டாட் அளவுக்கு தான் பேக் சைடில் தெரியணும் சரிங்களா. உங்களுக்கு பேக் சைடு வியூவையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டிச்சை வந்து 1/2 இன்ச்சு கேப்புக்கே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஸ்டிச்சை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் நெக்கில் அந்த கிராஸ் பீஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல ஹெம்மிங் பண்ணுவோம். அந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான், அதனால தான் பேசிக் லெவலே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹெம்மிங் பண்ணும்போது கரெக்டாக அது 1/2 இன்ச்சு கேப்பில் ஹெம்மிங் பண்ணுங்கள். நீட்டாக பண்ணுங்கள் சரிங்களா. நீட்டாக பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதாங்க, இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை பேக் சைடு வியூவை பாருங்கள். உங்களுக்கு ஒரு டாட் வச்ச மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம ஹெம்மிங் ஸ்டிச் போடணும். அதாவது அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்டிச் பண்ணது வந்து வெளியில் தெரியக்கூடாது, ஒரு டாட் அளவுக்கு தான் தெரியணும் ஓகேங்களா. அதுதான் ஹெம்மிங் ஸ்டிச் ஓகேங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டபுள் டாப் சீம் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சும் லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்டிச் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. இந்த ஸ்டிச்லேயும் 2 நல்ல பக்கம் வந்து உள்ளே தான் இருக்கணும்.
இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு இன்ச்சு கேப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு 1 இன்ச்சு கேப் வரல அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கூட ஒரு லைன் போட்டுட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடும்போது ஸ்டார்டிங்கில் இந்த த்ரெட்டை கட்டிடுங்க. அதே மாதிரி எண்டிங் சைடுமே இந்த த்ரெட்டை வந்து கட்டிடுங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிளாத்தை வந்து 2ஆக விரித்து வச்சுக்கோங்க. விரிச்சுட்டு இந்த மாதிரி நீவும் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உள்ள அந்த சீம் அலவன்ஸ் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாத்தையும் இந்த மாதிரி நீ விட்டுக்கோங்க. 2ஆக விரித்து வச்சுட்டு நீ விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே உள்ள கிளாத் இருக்குது பார்த்திங்களா, இந்த கிளாத்தை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா நீ விட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் இதுக்கு ஆப்போசிட் சைடு உள்ள கிளாத்தை அந்த சைடு ஃபோல்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த நுனியிலே ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எதில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா சுடிதார் பேண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அந்த பேண்டில் வந்து 2 சைடுமே ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வந்து உறுத்தாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம 2 சைடுமே ஸ்டிச் பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டிச் பண்ணலாம். அதாவது 2 கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அது உறுத்தாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பேக் சைடும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? நம்ம உடம்புல போட்டாலும் இது வந்து அந்த கிளாத் வந்து அழுத்தாது. உங்களுக்கு ஓவர்லாக்கும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் சீம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸுக்குமே நல்ல பக்கம் வந்து உள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நல்ல பக்கம் வந்து வெளியில் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரா எட்ஜஸ் வந்து நம்ம வெளியில் தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அது ஏன் அப்படிங்கிறத பைய பாருங்கள். இப்போ 2 சைடுமே நல்ல பக்கம் வந்து வெளியில் வர மாதிரி வச்சுட்டு இந்த சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்புக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கிளாத்தை 2ஆக விரிச்சுக்கோங்க. சரிங்களா? சிங்கிள் கிளாத்தை விரிச்சுட்டு இந்த மாதிரி நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு இப்போ நான் மடிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுட்டு இதில் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இதுலேயும் ஒரு 1/2 இன்ச் போடலாம், அப்படி இல்லைன்னா 1 இன்ச்சு கூட நம்ம போடலாம். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ப்ளவுஸில் ஓவர்லாக் பண்ணாமல் ஒரு ஸ்டிச் பண்ணுவோம். சரிங்களா? அந்த ஸ்டிச்சுக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்சு சீம் ஸ்டிச்சை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ப்ளவுஸ்லாம் சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த பிசுரை வந்து நம்ம தெரியாமல் உள்ளேயே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கு இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த வெளி சைடு வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி உள் சைடு வந்து உங்களுக்கு அந்த ரா எட்ஜஸ்லாம் தெரியாமல் நீட்டாக ஓவர்லாக் பண்ணால் கூட உங்களுக்கு இப்படி இருக்காது. அந்தளவுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இதில் இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் நம்ம அந்த 3 லைன் ஸ்டிச்சஸ் வந்து போடுவோம். இந்த ஸ்ட்ரெயிட்டாக வர ஸ்டிச்சஸ்க்குள்ளே மேக்ஸிமம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா டபுள் டாப் ஃப்ளாட் சீம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதுக்கும் 2 கிளாத் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த கிளாத் 2யுமே நல்ல பக்கம் வந்து உள்ளே வர மாதிரி நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்புக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா? அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது அந்த ஸ்டார்டிங்கில் த்ரெட்டை கட்டணும், எண்டிங் சைடும் அந்த த்ரெட்டை கட்டணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை 2ஆக விரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? விரிச்சிட்டு இந்த மாதிரி நீ விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி நுனியில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது எடுத்து விட்டுட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து ப்ளவுஸில் பேக் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் கீழே நம்ம அடிச்சு திருப்போம் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த ஸ்டிச் தான் போடுவோம். அதேமாதிரி ஹேண்டுலேயுமே இந்த ஸ்டிச் தான் போடுவோம். அதேமாதிரி சுடிதார் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டிச்சை நம்ம வந்து போடலாம். நீட்டாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்லாட் சீம், அப்படி இல்லைன்னா சேனல் சீம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ஒரு லேப்ட் ஸ்டிச்னு ஒரு ஸ்டிச் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதையும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து டபுள் கலர் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் கிளாத்தை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஸ்டிச்சஸோட டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒயிட் கலர் கிளாத்தை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் சென்டர் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஈக்குவலாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்ல பக்கத்தில் தான் ஃபோல்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு கிளாத்லேயுமே நல்ல பக்கத்தில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரா எட்ஜஸ் வந்து உங்களுக்கு கெட்ட பக்கத்தில் வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாத்தை இந்த ஒயிட் கலர் கிளாத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோல்டிங் சைடு வந்து அடியில் வர மாதிரி வச்சுட்டு அந்த சென்டரில் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஒட்டுனா அப்படியே இந்த கிளாத்தை வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து சென்டரில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஒரு பைப்பிங் வச்ச மாதிரி தான் தெரியணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி அந்த கிளாத்தை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாத்தும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டிங் சைடு வந்து அடியில் வர மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த சென்டரில் நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதை ஒட்டுனா அப்படியே இந்த சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணும்போது ஈக்குவலாக வர மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சென்டரில் ஒரு பைப்பிங் வச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எதில் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னா சுடிதாரில் வந்து எல்போ ஸ்லீவ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹேண்டில் வந்து சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இது கூடையில் ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி கொடுத்தோன்னு வைங்களா, அது நல்லாயிருக்கும்.
ப்ளஸ் வந்து இதே ஸ்டிச்சஸ் வந்து ஜென்ஸோட ட்ராக் ஷூட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட போட்டிருப்பாங்க. அதில் வந்து இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கேப் போட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இந்த கிளாத் வந்து உங்களுக்கு தூக்குனாப்பில் இருக்கும், அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஆனால் சென்டரில் அந்த ஒயிட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கேப் இருக்கும். பார்க்குறதுக்கு அதுக்கு நீட்டாக அழகாகவும் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டிச் வந்து பைப்டு சீம். இதுலேயே அந்த ஒயிட் கலர் கிளாத்தை யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ அந்த ஒயிட் கலர் கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு நல்லா நீவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா நீ விட்டதுக்கப்புறம் ஒரு கிளாத்தை வந்து நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் கிளாத்தை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிளாத்தை வந்து நல்ல பக்கம் கீழே வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா. ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா. இப்படி வைக்கும்போது நல்ல பக்கம் ரெண்டுமே உள்ளே தான் வரணும். ஓகேங்களா. அதுக்கு சென்டரில் அந்த பைப்பிங் ஒயிட் கலர் கிளாத் வந்து இருக்கணும். ஓகேங்களா. இப்போ இந்த கிளாத்தை ஒழுங்காக நேராக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி 1/4 இன்ச் கேப் போகிற மாதிரியே ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கும் கம்மியாக கூட ஒரு பாயிண்ட் அளவு கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா. அந்த பைப்பிங் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா நீ விட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து அந்த ட்ராக் ஷூட் சொன்னோம் பார்த்தீங்களா, ஜென்ஸ் ட்ராக் ஷூட்டு, அதுலேயும் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ப்ளவுஸு சுடிதார் இந்த மாதிரி இதுலேயும் ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா. ப்ளவுஸு சுடிதாரில் யூஸ் பண்ணும்போது இதை விட குட்டியாக ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா. ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் இந்த பைப்பிங் ஸ்டிச் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அப்படி ஸ்டிச் பண்ணும்போது இந்த கிளாத்தை அந்த ஒரு பாயிண்ட் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு 2 தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம இந்த கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா. இதை வந்து நான் ஃபியூச்சர் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு 2 பக்கமே உங்களுக்கு அந்த ரா எட்ஜஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 சீம் ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா. பேசிக்காக இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் வர ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சஸ்க்கும் மினியேச்சர் பண்ணணும், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.